ஹாய் ஆல், வெல்கம் டு சாரா அண்ட் ஆரி டிசைனர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த பட்டர்ஃப்ளை மேக்கிங். அதாவது பார்க்குறீங்க, இப்போ 2 பட்டர்ஃப்ளை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை டைப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பேண்டுக்கே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே எப்படி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மேக்கிங்கை ஹேர் பேண்டில் பண்ணலாம், இல்லைனா வந்து அலிகேட்டர் கிளிப் இந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இது ஸ்டூடெண்ட் ஒர்க். இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா அலிகேட்டர் கிளிப்பில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பெரிய பெண்டு கிளிப் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி எதில் வேணாலும் இந்த ப்ரூச்சஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க்குக்கு நான் வந்து என்னோடய ப்ரூச்சஸ் கிளாஸில் கவர் பண்ணுற ஒரு டிசைன். இதை வந்து வீடியோ மேக்கிங்காக உங்களுக்கு போடலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே பெட்டல்ஸு, ஓகேங்களா. ஒரு 5 பெட்டல்ஸ் 4 பெட்டல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 4 அந்த விங்ஸ் மாதிரி வருதில்ல, அதுக்கு வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த மெட்டல் வயரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரும் இதில் வந்து பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க்கும் ப்ளூவும் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று க்ரீனும் பேர்லு ஒயிட் பேர்லு இந்த மாதிரி 3 கலர் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து டபுள் கலர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்டல் வயரை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் மட்டும் அந்த பிங்க் போட்டிருக்கேன்னா அதை வந்து நம்ம நாட் போடுவோம் பார்த்திங்களா, எப்போ நார்மல் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்டு கரெக்டாக சென்டர் போர்ஷனில் அந்த கம்பியில் கரெக்டாக வந்து அந்த பேர்ல் உட்காரணும், ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அகெயின் வந்து 2 எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 அந்த பேட்டர்னில். இப்போ பாருங்கள், செகண்டு நான் இன்சர்ட் பண்ணதை லைட்டாக அந்த சைடு பெண்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வயரை இதுக்குள்ளே கொடுத்து வெளியே எடுக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அடுத்த ஸ்டெப்பும் இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா 1 2 போட்டிருக்கேன். இப்போ நம்ம 3 ஆட் பண்ணணும், ஓகேங்களா. இந்த மெட்டல் வயர் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் கூட. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இழுக்க வைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். இதிலே வந்து கம்மியாக கிடைக்கும். நம்ம இது ப்ரூச்சஸ்க்காக பண்ணுறதுனால அதுலேயே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இழுக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டம், பட் வந்து ஆனால் ஸ்டிஃபாக இருக்கும். இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக நீங்கள் இதையே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா என்கிட்ட பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே நான் இதே சேம் தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டிஃப்னஸ் நல்லா நிற்கும். அதாவது நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணோம்னா பெண்ட் ஆகிடாமல் நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கிறதுக்கு இந்த மெட்டல் வயரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு கலர்லேயும் பண்ணிக்கலாம், சில்வர்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒயிட் பேர்ல் அந்த மாதிரி கலர் பேர்ல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சில்வர்லேயே பண்ணுறேன். அடுத்து கோல்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸு. இப்போ பார்த்திங்கன்னா 1 2 3 இப்போ வந்து 4 போட்டிருக்கேன், ஓகேங்களா. அந்த பக்கம் இருக்க பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ண வயரை லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த வயரை இந்த ஒரு பீடாக நீங்கள் உள்ளேருந்து நுழத்திட்டு வெளிப்பக்கம் கொண்டு வந்து டைட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அந்த இழுக்கும்போது கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 by 1 ஸ்டெப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டெப்புக்கு கரெக்டாக மேலே கீழே கரெக்டாக வந்து உட்காரணும். என்னோட இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ என்னோடய ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஓவராலாக கவர் ஆகும். ஏன்னா வந்துட்டு நம்ம 60 டிசைன்ஸ் கவர் பண்ணுறோம். நம்மளோட கிளாஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட் மேக்கிங் வரைக்கும் நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கான கிட்டும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு உங்களோட குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு சூஸ் பண்ணி நீங்களே இந்த மாதிரி பேர்ல்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். இதை வந்து ஹேர் பேண்ட் மேக்கிங் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காட்டினேன். நம்ம ஸ்டூடெண்ட்லேயே ஒருத்தவங்க பண்ணது தான். அவங்க வந்து பெண்ட் ஹேர் பேண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அலிகேட்டர் கிளிப்பில் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து பென் கிளிப்பில் நான் சொன்ன மாதிரி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 வரைக்கும் போட்டிருக்கேன். 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ 5 வரைக்கும் பிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் குறைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 to 5 வரைக்கும் பண்ணோம். இப்போ வந்து 4 3 2 1 அந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இப்போ டியூப் பீட், அதாவது பேர்லில் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து எடுத்துக்கிறேன். 4 எடுத்துகிட்டு அதே மாதிரி சேம் எந்த வயரில் நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ ஆப்போசிட்டில் இருக்க வயரு பிளெயினாக இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இந்த எல்லா பேர்ல்ஸ்குள்ளே இருந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி வெளியே கொண்டு வரணும், ஓகேங்களா. ஸோ இப்போ 4 போட்டாச்சு. ஸோ இப்போ 3 2 1 அந்த ஃபார்மேட்டில் அப்படியே கொண்டு வாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு நியூவாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோடய சேனலில் நான் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுக்கிறேன், ஆரி கிளாஸ் எடுக்கிறேன், ரெசின் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த 3க்கான கிட்டும் என்கிட்ட இருக்குது. அதாவது ப்ரூச்சஸ்க்கு, ரெசினுக்கு, எல்லாமே ஆரிக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் என்கிட்ட இருக்க நியூ ஸ்டாக்ஸ் நான் வந்து நேற்று கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ ஸ்டாக் என்னென்ன என்கிட்ட இருக்குது அதை வந்து சீக்கிரமாகவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அதே மெட்டீரியல் நமக்கு கிடைக்காது.
நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மந்த் ஆன பிறகோ அண்ட் 2 மந்த்ஸ் ஆன பிறகோ வந்துட்டு எனக்கு அந்த மெட்டீரியல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்மக்கிட்ட சீக்கிரமாக வந்து ஷாப்பிங் பண்ணி நான் வந்து வாங்கி வைக்கும்போது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மக்கிட்ட காலி ஆகிடும். அகெயின் நான் பர்ச்சேஸ் பண்ணால் சேம் ப்ராடக்ட் எனக்கு கிடைக்காது. நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வீடியோ ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அதை சென்ட் பண்ணி நீங்கள் பர்டிகுலராக இதுக்கான ரேட் எனக்கு சொல்லுங்கன்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு, நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் வந்து வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 4 3 2 1 சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 1ஓட இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 அதாவது நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க வயரை அந்த 1க்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையுமே சேர்த்து முறுக்கிடாதீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பார்த்துட்டே வாங்க எப்படி பண்ணுறேன் அப்படின்றத. முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விங்ஸ் 4 விங்ஸுக்கு ஒரு விங்ஸ் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி நான் 3 பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 4ம் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 3 மட்டும் நான் வந்து மெட்டல் வயரை முறுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா 1 மட்டும் அப்படியே வைக்க போகிறேன். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ ஒரு விங்ஸை மட்டும் தனியாக வச்சுக்க போகிறேன். 3ஓட விங்ஸ் மட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து டைட் கொடுத்துக்க போகிறேன். 2 மெட்டல் வயரு 2 சேர்ந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 மட்டும் நான் முறுக்காமல் இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1 மட்டும் ப்ளெயினாக அப்படியே வச்சுருப்பேன். 2 தெரியுதுங்களா, அது பார்த்தீங்களா, இதை மட்டும் முறுக்காதீங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மீதி 3ஐயும் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணுறன்றதை பார்த்துட்டே இருங்க. இப்போ மேலே 1 மட்டும் நம்ம ஒரு பேர்ல் மட்டும் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பேர்லை கரெக்டாக அந்த ஹோலை இந்தோடைய மெட்டல் வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், அவ்வளோதான். 1 போட்டுட்டேன். இதே மாதிரியே 2 3 மற்ற எல்லாத்தையுமே போட்டுடுங்க. இது 1 2வது 3வது 4மே நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து பிடிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டர்ஃப்ளை ஃபார்ம் உங்களுக்கு வரும் பாருங்கள். இதே வந்து நீங்கள் சாரீ பின்னாவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃப்ளீட்ஸ் வைக்கிறீங்களா, ஃப்ளீட்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி நம்ம சாரீ பின்னும் அட்டாச் பண்ணோம்னா அதுவே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு லுக்காக இருக்கும். சாரீ கலர் அப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ் கலர் நம்ம 2மே கான்ட்ராஸ்ட் தானே பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ 2 கலர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்க இன்னும் லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், 4மே சேர்த்து பிடிச்சிட்டேன். ஓகேங்களா. 4மே சேர்த்து நான் பிடிக்கும்போது அந்த 2 ஃபஸ்ட்டு கோர்த்தேன் பார்த்தீங்களா, அது 2 தனி, மீதி முறுக்குன்னு அந்த 3 போர்ஷனையும் சேர்த்து இப்படி முறுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் இப்படி ஆட்டோமேட்டிக்காக முறுக்கும் போதே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், பட்டர்ஃப்ளை அதுவே வந்துருச்சு. நம்ம அதை விரிக்கணும், நம்ம வந்து அதை திருப்பி விடணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தனியாக 2 கோர்த்தனில் அதை நீங்கள் தனியாகவே பிடிச்சிக்கோங்க. இந்த 3 மட்டும் 3ஓட மெட்டல் வயர் ஆல்ரெடி முறுக்கியிருப்போம்ல, அதை நல்லா டைட் கொடுத்துக்கோங்க. இது வந்து நான் கட்டர் வச்சுருக்கேன். அந்த கட்டர் வச்சு நான் பண்ணுவேன். நிறைய பேர் அந்த கட்டர் இல்லை அப்படின்னா இது கிடையாது, இன்னொரு கட்டரு, அதை முறுக்கிறதுக்கான கட்டரு. நிறைய பேர் அது இருக்காது. அதுக்காக சரி கையிலே எப்படி பண்ணலான்னு தான் உங்களுக்காக நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணும்போது இந்த கட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு வந்து இது வந்து கட்டர் வந்து தனியாக வாங்குறவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். கிளாஸோட இது இன்க்ளூட் ஆகாது. இது என்கிட்ட அவைலபிள், வேணுன்றவங்க அதையும் வாங்கிக்கோங்க. மெட்டல் வயர் கட் பண்ண இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ எல்லா போர்ஷனையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணுங்கும் போது நார்மல் கட்டரில் கட் ஆகாது. ஏன்னா அதில் வந்து 6 மெட்டல் வயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லா கிரிப் கொடுத்து இதை கட் பண்ணிங்கன்னா இது இந்த அளவுக்கு நல்லா வந்து கட் ஆகிடும். கிட்ட பார்த்து கட் பண்ணுங்கள். கட் ஆகிடுச்சா. இப்போ இந்த 2 போர்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து மேலே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இதை நல்லா மேலே எடுத்துக்கிட்டு இதில் தான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மீசைக்கு மாதிரி பேர்ல் கொடுத்து முறுக்க போகிறோம். நல்லா டைட் பண்ணி நல்லா இழுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனியாகவே பிடிச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இது தனியாக அது தனியாக அப்படியே பிடிச்சிக்கோங்க. இதிலே கரெக்டாக உங்களுக்கு அந்த இது வந்துடும். இப்போ நான் இதில் கீழே வந்து இந்த விங்ஸுக்கு யூஸ் பண்ண பேர்ல் வந்து பார்த்திங்கன்னா 3 mm. ஸோ மேலே வந்து நான் கொடுக்க போகிற பேர்ல் வந்து பார்த்திங்கன்னா 4 mm. ஏன்னா கொஞ்சம் மீசை கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 mm நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 4 mm நான் எப்போவுமே இது வந்து நான் முறுக்கிறது உங்களுக்கு தெரியும். மேலே மட்டும் அதனுடைய 4 mm அந்த மெட்டல் வரையும் சேர்த்து டைட்டாக மேலேருந்தே பிடிச்சிட்டே முறுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது வந்துருச்சு. அகெயின் பக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி தான் பண்ணணும். இதையும் அதே மாதிரியே போட்டு இங்கே பாருங்கள், ஈவனாக இருக்கணும். அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் அது ஈவனாக இருக்கணும். முடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க, பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கீழே லைட்டாக எக்ஸஸ் இருக்கும், அதை பேக் சைட் கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.